இதுதான் தூதுவளை. சளி இருமலுக்கு இதான் மருந்து. இது நல்லா நெஞ்சு சளியெல்லாம் அப்படியே எடுத்துரும். இது பாருங்க, இதுமாரி காய் இருக்கும். இந்தமாரி ஊதா கலரில் பூ இருக்கும். அப்படியே முள்ளாக இருக்குங்க. அதை கையால் கட் பண்ண முடியாது, கத்திரிக்கோளால் கட் பண்ண முடியும். இதில் நான் துவையை அரைச்சி காமிக்க போகிறேன் இன்றைக்கி. எப்படின்னு பாருங்கள். துவையை அரைக்க போகிறோம். அதுக்கு இந்த தூதுவளையை நல்லா அலசி சுத்தம் பண்ணி வச்சுருக்கேன். உளுத்தம்பருப்பு, பட்டை மிளகா, பூண்டு, புளி, உப்பு, தேங்காய். இதுதான் துவையை அரைக்கிறதுக்கு தேவையான பொருட்கள். இதை இப்போ வந்து வதக்க வேண்டியதை வதக்குவோம். கொஞ்சமாக நல்லெண்ணெய், எண்ணெய் சுட்டுச்சு. உளுத்தம்பருப்பு, காஞ்ச மிளகா, நல்லா சவக்க வறுக்கணும். உளுத்த பருப்பு பட்டை மிளகாய் வறுபட்டுருச்சு. இப்போ இந்த பூண்டு பல் அதையும் ஒரு வதக்கிட்டு இந்த இலையா சுத்தம் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா தூதுவளை, அதை எடுத்து இதில் போட்டோம். அதே நல்லா அந்த எண்ணெயில் நல்லா வதக்கிடணும். இலை நல்லா வதங்கிடுச்சு. இப்போ புளி அதே லேட்டாக ஒரு வதக்கு. அவ்வளோதான். ஆஃப் பண்ணி ஆற வச்சு தேங்காவை போட சேர்த்து அரைக்கணும். அரைச்சி காமிக்கிறேன். உப்பு, காஞ்ச மிளகா, புளி. இது மேலே ஒரு ஓட்டு ஓட்டிட்டு வந்துடுவோம். ஒரு ஓட்டு ஓட்டியாச்சு. இந்த இலை, தேங்காய், பூண்டு எல்லாத்தையும் போட்டு அரைக்க வேண்டியதுதான். உளுத்தம்பருப்பு எல்லாத்தையும். தூதுவளை துவையல் ரெடி. இது மாதிரி ஒரு தடவை செஞ்சு பாருங்கள். இருமல் சளிகள்லாம் உடனே சரியாக போயிடும். இன்னொன்று டேஸ்ட்டாக இருக்கும் இந்த துவையை. சூடான சாதத்தில் நெய் அல்லது நல்லெண்ணெய் ஊற்றி பசைஞ்சு சாப்பிட்டோம்னா அவ்வளோ அருமையாக இருக்கும். இது மாதிரி ஒரு தடவை செஞ்சு பாருங்கள்.